السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வாரந்தோறும் நடைபெறக்கூடிய ஹதீஸ் வகுப்பிலே நம்மை எல்லாம் மீண்டும் ஒரு முறை அமரச் செய்த அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்தும் முர்த்தாக்கியவனாக, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை கேட்பது என்பது நிச்சயமாக ஒரு மூமினுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக அமையும் என்பதை இங்கே நாம் கேட்கக்கூடிய இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். புகாரி 6416வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி மக்னி ஃபகால், என்னுடைய உடம்பில் ஒரு தோல் பகுதியை பிடித்து கொண்டு சொன்னார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிர் சபீல், இந்த உலகத்தில் ஒரு அந்நியனைப் போல நீ இரு, அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று நீ இருந்து கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸினுடைய ஆழமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் யார் அதனை உணர்ந்து இந்த உலகத்தினுடைய வாழ்வு என்பது மிக சொற்பமானது, மிகவும் சுருக்கமானது, எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் மரணிக்கலாம், இறந்து போகலாம் என்று யார் நினைத்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த ஹதீஸில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த உலகத்தில் நீ வாழ்கின்ற பொழுது ஒரு அந்நியனை போன்று வாழ், அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று வாழ். அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் நீ முழுமையாக நுழைந்து விடாது. இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்க்குறோம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் எல்லாவற்றையும் மறந்து, குடும்பத்தை கூட மறந்து, அவனுக்கு வாக்கப்பட்ட மனைவியாக இருக்கலாம், பிறந்த குழந்தையாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், எல்லாத்தையும் மறந்து பணம் ஒன்றே எனக்கு தேவைன்னு சொல்லி வாழக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக முஸ்லீமாக வாழக்கூடியவர்கள் கூட இது போன்ற ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். நம்ம கோலப்படக்கூடிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நம்ம போய் பார்த்துன்னு வைங்களேன், ஆச்சரியமான ஒன்றா இருக்கும். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கக்கூடிய அந்த பாயை போய் பார்த்தோம். அந்த போய் பார்த்தப்போ அவருடைய மேனியில் அந்த பாயினுடைய அடையாளம் இருந்தது. அதனால் நாங்கள் போய் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், உங்கள் மேனியில் இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் பார்த்தோம்,
இதை போக்குவதற்கு மேலே ஒரு விழிப்பு மாதிரி நாங்கள் தச்சு தரவான்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக, இந்த உலகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் ஒரு மர நிழலில் இழப்பாறக்கூடிய ஒரு பறவையாகத்தான் நான் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இழப்பாறி விட்டு நான் சென்று போகிறேன். இதில் விரிப்பு வச்சு நான் சொகுசா வாழ்ந்து என்ன இருக்க போகுது? அதற்காக வேண்டிய உலகத்தையே மறக்க வேண்டியமா? கிடையாது. சுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி, அல்லாஹு தஆலா சொல்கிறான் குர்ஆனில் 3வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுப்பு ஷஹவாத்தி சுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி, அழகாகவும் அலங்காரமாகவும் அந்த உலகத்தை ஆக்கி வச்சிருக்கிற உங்களுக்குல இதில் பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தை குட்டி இருக்கிறாங்க, தங்க கட்டிகள் இருக்குது, வெள்ளி குவிகள் இருக்குது, கால்நடைகள் இருக்குது, எல்லாம் கவருகின்ற வகையில் அமைச்சிருக்கிற. ஆனால் நீ புரிந்து செயல்பட்டா இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலகம் மிக சொற்பமான உலகம், ஏமாற்றக்கூடிய உலகம். அதனால் இதிலே மயம் கிடந்துடாது. அழகாகவும் அலங்காரமாகவும் ஆக்கியிருக்கிற இந்த விஷயத்தில் உனக்கு என்ன தேவை? இந்த உலகத்துக்கு நீ ஏன் வந்த? உன்னை படைக்கப்பட்டதில் நோக்கத்தை நீ புரிஞ்சுக்கிட்டா இந்த விஷயங்கள்லேயே உனக்கு ஆர்வம் இருக்கும். அதை செய்யும் இந்த விஷயத்தை கொண்டு நான் என்ன இந்த உலகத்துக்கு பயன்படுத்த முடியும்? இந்த விஷயங்களை கொண்டு, என்னுடைய மனைவி மக்களை கொண்டு, எனக்கு அல்லாஹு தஆலாவால் தந்த இந்த தங்கமோ வெள்ளியோ கால்நடைகளோ சொத்தோ சுகமோ இதனை கொண்டு இந்த உலகத்திற்கு என்ன என்னால் பயன்படுத்த முடியும்? அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் இந்த உலகத்தை நிம்மதியாக அந்நியனை போன்று வாழலாம். ஆனால் நம்மள்கிட்ட நிறைய பேர்ட்ட அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதா? நம்ம தான் யோசனை பண்ணி பார்த்துக்கணும். இந்த உலகத்தில் நம்ம எப்போ பாருங்களேன், ஒரு வீடு கட்டுறோம்னா இருந்தாலும் ஏதோ ஒரு 50 வருஷம் 60 வருஷம் நம்ம உட்காந்து வாழ்ந்துட்டு போகிற மாதிரியான எண்ணத்தில் செஞ்சிட்ருக்குறோம். அதாவது நம்முடைய செயல்பாடுகள் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடாக இருக்குது. யார்கிட்ட நம்ம நாளை இன்னைக்கு எல்லாம் கூப்பிட்டா போத்தான போகிறோம் அப்படிங்கிற பதிலான நம்ம நுனிநாக்கில் பேசிடுவோம். அதனால நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்னா, அல்லாவை மறந்தவர்களாக, அல்லாவுடைய கடமையை மறந்தவர்களாக முஸ்லீம்களாக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். எத்தனை பேர் தொழுகைக்கு ஆஜராக இருக்கிறாங்க? இந்த சமயத்தில் கூட எத்தனை பேருக்கு வெளியே தேவையுடையவர்களாக இருக்கிறாங்க? ஒரு 5 நிமிஷம் அவங்களால இதுக்கு செயல்படுத்த செலவிட முடியலைன்னா அப்போ அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, உலகம் துன்யா எனக்கு எது தேவையோ அதை நான் எடுத்துக்கொண்டுக்கா நான் போயிட்டே இருப்பேன். அல்லாவை நினைப்பதற்கு கூட நான் வரமாட்டேங்கிற செயல்பாட்டில் அவங்க காமிக்கிறாங்க. அவங்கள்ட்ட முக்கியமான இந்த அறிகுறை நாம் வந்திருக்கிறோமே, இதை எப்பொழுதுமே நினைவில் எடுத்துக்கொண்டே இருக்கணும். அதுக்காக வேண்டிய இந்த அறிகுறை. நம்ம காலையில் எழுந்துச்சோம்னா இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இப்னு உமர் சொல்கிறாங்க, நீ காலையில் கண் விழித்தால் மாலை வரை நீ உயிரோடு இருப்பேன்னு நினைக்காத, மாலை அடைந்து விட்டால் காலை வரைக்கும் நீ உயிரோடு இருப்பேன் அதையும் நினைச்சு பார்த்துறாத. இந்த ஹதீஸ் விளக்கம் அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க அவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ஒவ்வொரு நேரமும் கன நேரமும் இந்த உலகம் என்பது அற்பமானது. ஆனால் நம்ம நினைக்கிறோம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அது போல் அமையும் அல்லாவுடைய நாட்டு பிரகாரம். ஆனால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது அல்லாஹ் கேட்பான். சூரத்துல் மூமினில் வருது 112வது அத்தியாயத்தில் 23வது அத்தியாயம் 112வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், கால கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன். அல்லாஹ் கேட்பானா, இந்த உலகத்தில் நீ எத்தனை வருஷமா நீ வாழ்ந்த மனுஷன்ட்டு அல்லாஹ் கேட்குறான். நம்ம எப்படி சொல்லணும்? 60 வருஷம் வாழ்ந்தோம், இல்லைன்னா 70 வருஷம் வாழ்ந்தோம், 50 வருஷம் வயசு வரைக்கும் வாழ்ந்தோம், இல்லை 80 வயசோ 90 வயசோ அது வரைக்கும் வாழ்ந்து நம்ம போய் சொல்லணும். ஆனால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். அங்கே போய் சொல்ல அல்லாஹ் பதிவிடுறா, காலு லபிஸ்னா யௌமன் அவு பஅத யௌமின். யா அல்லாஹ், இந்த உலகத்தை ஒரு நாள் அல்லது ஒரு நாளுக்கு கொஞ்சம் கூடுதலாக வாழ்ந்துருக்கிறான். காலு லபிஸ்னா யௌமன் அவு பஅத யௌமின். ஒரு நாள் அல்ல அந்த நாளில் சிறிது நாள் வரைக்கும் நான் வாழ்ந்துருக்கேன், 6 நாள் வாழ்ந்துருக்கேன். எங்கே
இங்கே 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்துட்டு அங்கே போய் சொல்லுவான் மனுஷன், நான் ஒரு நாள் இல்லை அரை நாள் தான் வாழ்ந்துருக்கிறேன், வேணும்னா நீ போய் கேட்டு பாரு. ஃபஸ்ஸால் ஆத்தீன் நீ கணக்கிட வச்சிருக்கியா மாணவர்கள், அவன்கிட்ட போய் நீ கேளு. அல்லாஹ் மனுஷன் போய் அங்கே போய் சொல்கிறான். இங்கே இவ்வளோ நாள் வாழ்ந்த வருஷம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அங்கே போய் சொல்கிறோம், நான் வந்து ஒரு நாள் வாழ்ந்துருப்பேன், அரை நாள் வாழ்ந்துருப்பேன், நீ நீ கணக்கெடுக்க வச்சிருக்கிறியா மாணவர்கள், அவங்கள்ட்ட போய் கேட்டுப்பாரு. அல்லாஹ் அதை பதிவிடுறான். உன் மனநிலை போலத்தான் அல்லாஹ் சொல்கிறான், கால இல்ல பிஸ்ஸும் இல்லா கலீல். ஆமாப்பா, குறைவாகத்தான் வாழ்ந்தீங்க, அன்னக்கும் குன்றும் தாயலமும். ஆனால் இது நீ முறையா நீ விளங்கியிருக்க கூடாதா? அல்லாஹ் சொல்றா, நீ நினைக்கிற மாதிரி குறைவாக தான் வாழ்ந்திருக்கிற, ஆனால் உலகத்தில் நீ வாழ்கின்ற பொழுது இதை நான் பல முறை ஒன்று சொல்லியிருக்கிறேன், தூதர் வாயிலாக சொல்லியிருக்கிறேன், குர்ஆனில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த உலகம் என்பது அற்பத்திலே அற்பமான வாழ்வு தான், சீக்கிரமாக முடியக்கூடியதுதான் என்பதை விளக்குவதற்காக பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் நீ இங்கே வந்து என்ன சொல்கிற, நான் ஒரு நாள் வாழ்ந்தேன், அரை நாள் வாழ்ந்தேன்னு நீ சொல்கிற. அதை நீ உலகத்தில் வாழ்ந்து சிந்தித்து அந்த வாழ்க்கையில் எனக்கு என்ன கடமை, இந்த உலகத்தில் நீ வந்ததுக்கான காரணம் என்ன, படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன என்பதனை சிந்தனை செய்தால் நிச்சயமாக இந்த இடத்துல அந்த மாதிரி வாதத்தை நம்ம சொல்ல மாட்டோம். அல்லாஹ்விடம் திருப்திகரமான முறையில் அல்லாஹ்விடம் போய் நிற்போம். அல்லாவும் திருப்தி விடுற மாதிரியும் நாமும் அல்லாஹ் திருப்தி விடுற மாதிரி நம்ம முன்னாடி போய் ரொம்ப சந்தோஷமாக அல்லாஹ் சொல்கிற மாதிரி சில முகங்கள் வெண்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி முகங்களோட நிற்கும் போது நம்ம அங்கே அப்போ தான் நம்ம ஜொலிக்கும் அந்த வாழ்க்கை. ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்ததற்கான நோக்கத்தை ஒவ்வொரு நாளும் சிந்தனை செய்து பார்த்தா இது போல தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல, அந்நியனை போல, ஒரு வழிப்போக்கனை போல, ஒரு மரத்தில் இளைப்பாறக்கூடிய ஒரு மனிதனை போல, ஒரு பயணியை போல வாழ முடியும். இந்த உலகமே நிரந்தரம் என்பதை போன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா இடங்களையும் போகிற இடங்களில் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த கஷ்டம் வந்தாலும் இது அல்லாஹ்வுக்கு உரியது, அந்த வாழ்க்கையே அல்லாஹ்வுக்கு உரியது, என்னுடைய உயிர் எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியது, இந்த கஷ்டத்தை அல்லாஹ் எனக்கு நாடி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிறகு அல்லாஹ் எனக்கு ஈஸியாக்கிடுவான், எளிதாக்கிடுவான் என்கின்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய முறை தான் இந்த அந்நியனை போன்ற வாழ்க்கை முறையை நாம் அமைத்துக் கொள்ளணும். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினை முறையாக அறிந்து புரிந்து குறைந்தபட்ச வாழ்க்கை வாழ்ந்தாலும் அல்லாஹ்விற்கு திருப்தி அடையக்கூடிய வாழ்க்கை முறையாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக